புழல் பெண்கள் சிறையில நைஜீரிய கைதியால தாக்கப்பட்ட தலைமை காவலர் சரஸ்வதி, இது சிறை காவலர்களோட இருண்ட காலம், இதற்கு கூடுதல் டிஜிபி மகேஸ்வர் தயாள் தான் காரணம் அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காங்க. புழல் சிறையில அடைக்கப்பட்டுள்ள வெளிநாட்டு கைதிகளால சிறை காவலர்கள் தொடர்ந்து தாக்கப்பட்டு வராங்க அப்படின்னும், இதை யார்கிட்ட சொன்னா தங்களுக்கு விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு தெரியலன்னு வேதனையோட தெரிவித்துள்ள தலைமை காவலர் சரஸ்வதி, நாங்க இதனால மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெளிநாட்டு கைதிகள் மொபைல் போன் வச்சிருந்தாலோ, அவங்க மற்ற கைதிகளை அடித்து பிரச்சனை செய்தாலோ அதனை எல்லாம் கண்டுக்காம, அவர்கள் மீது எந்தவித குற்றச்சாட்டு இருந்தாலும் தண்டனையே கொடுக்காம அவங்க கிட்ட கூடுதல் டிஜிபி மகேஸ்வர் தயாள் சிரிச்சு பேசிட்டு இருக்காரு அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த கைதிகளுக்கு ஏராளமான சலுகைகளை கூடுதலா டிஜிபி வழங்கி வரும் நிலையில எந்த குற்றமுமே செய்யாம தாங்கள் தான் கைதிகள் போல அடைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு தலைமை காவலர் சரஸ்வதி வேதனை தெரிவிச்சிருக்காங்க. வெளிநாட்டு கைதிகள் இரவு நேரங்கள்ல நிர்வாணமா திரியிறாங்க அப்படின்னும், புழல் பெண்கள் சிறையில இருந்து வெளியேற முயன்ற நைஜீரியா நாட்டோட மோனிகாவை தடுத்ததால அவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியதா குறிப்பிட்டிருக்காங்க. இந்த தாக்குதல்ல ரத்த வெள்ளத்துல கிடந்த என்ன 108 ஆம்புலன்ஸ் வாகனத்துல ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க அப்படின்னும், ஆனா உதவிக்கு ஒரு காவலரை கூட அனுப்பி வைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறை காவலர்களோட நலனை கூடுதல் டிஜிபி கருத்துல கொள்வதே இல்ல அப்படின்னும் சரஸ்வதி குற்றம் சாட்டியிருக்காங்க.